எனக்கு ஒரே ஒரு கனவு. அதுதான் நல்ல கல்வி பயின்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்பது. அந்த கனவை நனவாக்க ஊரை விட்டு நகரத்திற்குச் சென்று படிக்க வேண்டிய நிலை. என் பெற்றோரிடம் இதைச் சொன்னபோது அவர்கள் என்னை மிகவும் ஊக்கப்படுத்தினார்கள். மேல் படிப்புக்கு அவர்கள் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார்கள். எனக்கு வயது 20. பெயர் வினோத். நான் பெற்றோருக்கு ஒரே மகன். உடல் வலிமையும் தன்னம்பிக்கையும் கொண்ட இளைஞன். என் பெரியப்பா மகன் ராஜேஷ் அவனுடைய மனைவியுடன் நகரத்தில் வசித்து வந்தார்கள். ராஜேஷ் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்தான். பெரும்பாலான நேரம் அங்கேயே இருப்பான். என் அப்பா ராஜேஷிடம் தொலைபேசியில் பேசி, வினோத் படிப்புக்காக நகரத்திற்கு வருகிறான், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், ஹாஸ்டல் போன்ற ஏற்பாடுகளை செய்து கொடு என்றார். அதற்கு ராஜேஷ், சித்தப்பா, வினோத் ஹாஸ்டலில் தங்க வேண்டாம், அவனை என் வீட்டிற்கு அனுப்புங்கள். வீட்டில் என் மனைவி மட்டுமே இருப்பாள். நான் அமெரிக்காவில் இருப்பதால் 6 மாதங்களுக்கு ஒருமுறைதான் வர முடியும். எனவே வினோத் அண்ணியுடன் சுதந்திரமாக இருக்கலாம் என்றான். என் அப்பா அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். நான் நகரத்திற்குச் சென்று ராஜேஷின் வீட்டில் தங்கி படிப்பது என்று முடிவானது. என் மனதில் ஓர் ஆவல், என் அண்ணி எப்படி இருப்பார்? அவர்கள் திருமணத்திற்கு நான் வர முடியவில்லை. அப்போது எனக்கு தேர்வுகள் இருந்தன. இப்போதுதான் முதல் முறையாக அண்ணியை பார்க்கப் போகும் பரபரப்பு. மறுநாள் நான் ராஜேஷின் வீட்டு வாசலில் நின்றேன். கதவை தட்டினேன். சில நொடிகள் கழித்து கதவு திறந்தது. அங்கு நின்ற அந்த பெண்ணின் அழகை பார்த்து நான் வியந்து போனேன். அவள் ரோஜா நிற ஆடை அணிந்திருந்தாள். அந்த ஆடை அவளுடைய அழகை மேலும் உயர்த்தி காட்டியது. நான் ஏதும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் சிரித்தவாறே, வினோத், என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் உன் அண்ணி என்றாள். அவள் குரல் கேட்டு பதறிப்போனேன். உடனே சுதாரித்து கொண்டு, அண்ணி, நான் உங்களை முதல் முறையாக பார்க்கிறேன். அடையாளம் தெரியாமலல் போய்விட்டது என்று வெட்கத்துடன் சொன்னேன். அண்ணி சிரித்துவிட்டு, அப்படியானால் எல்லா பேச்சும் வாசலிலேயே நிற்க வேண்டுமா என்று கேட்டாள். அவளுடைய நகைச்சுவைக்கு நான் சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றேன். அண்ணியின் அழகு எனக்குள் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தியது. ஆனால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? தொடர்ந்து படியுங்கள். நான் ஹாலில் இருந்த சோபாவில் உட்கார்ந்தேன். அண்ணி எனக்கு டீ கொண்டு வந்தாள். நாங்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து டீ குடித்துக்கொண்டே பேசினோம். அண்ணி மிகவும் நட்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள். அவளுடைய பேச்சு நடையில் எந்த செயற்கைத்தன்மையும் இல்லை. எனவே என் தயக்கம் மெல்லக் குறைந்தது. சிறிது நேரத்தில் கதவு பெல் அடித்தது. அண்ணன் ராஜேஷ் வீட்டிற்கு வந்தான். அவன் என்னை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் என் முதுகில் தட்டினான். வினோத், நீ மிகவும் வளர்ந்துவிட்டாய். இங்கேயே தங்கி படிப்பில் கவனம் செலுத்து. ஏதாவது தேவைப்பட்டால் அண்ணியிடம் நேரடியாக கேள் என்றான். அவனுடைய வார்த்தைகள் என் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தின. இந்த புதிய சூழல் எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் சில நாட்களிலேயே எனக்கும் அண்ணிக்கும் இடையே ஒரு நெருக்கமான பிணைப்பு உருவாகத் தொடங்கியது. அண்ணி அழகில் மட்டும் சிறந்தவள் இல்லை, அவளது இதயமும் மிகப்பெரியது. அவள் அன்பில் நிரம்பியிருந்தாள். ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் அவள் என்னை கவனித்து கொண்டாள். என் சாப்பாடு, படிப்பு, தூக்கம் எல்லாவற்றிலும் அவள் அக்கறை காட்டினாள். அவளுடைய இந்த பரிவு என்னை அவளிடம் இன்னும் நெருங்கச் செய்தது. இந்த நிலையில் அண்ணனின் விடுமுறை முடிந்தது. அவன் அமெரிக்காவிற்கு திரும்பும் நாள் வந்தது. கிளம்பும் முன் அவன் என்னை அழைத்து, வினோத், நான் அண்ணியை உன்னிடம் விட்டுச் செல்கிறேன். அவளை நன்றாக பார்த்துக்கொள். அவளுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கொள் என்றான். நான் தலையசைத்து, நான் அண்ணியை முழுமையாக பார்த்துக்கொள்கிறேன் என்று உறுதியளித்தேன். அன்று இரவு அண்ணன் அமெரிக்கா புறப்பட்டான். அவன் போன பிறகு வீட்டில் பெரும் அமைதி நிலவியது. அண்ணி மிகவும் சோகமாக இருந்தாள். அவளால் பேசவும் முடியவில்லை. அவள் மௌனமாக இருந்தாள். அவள் மனவேதனையை நான் உணர்ந்தேன். நான் அவள் அருகில் சென்று, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அண்ணி கண்ணீருடன், வினோத், உன் அண்ணன் என்னுடன் இருக்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அவர் என்னை தனியாக விட்டுச் செல்லும்போது
என் இதயம் கனமாகிவிடும். இந்த தனிமை என்னை உள்ளுக்குள்ளே வதைக்கிறது என்றாள். அந்த இரவில் அண்ணியின் கண்களில் வழிந்த கண்ணீர்தான் எங்கள் இருவருக்கும் இடையேயான உறவின் தன்மையையே மாற்றப் போகிறது என்பது அப்போது எனக்கு தெரியாது. அடுத்து என்ன நடந்தது? தொடர்ந்து படியுங்கள். அண்ணியின் வார்த்தைகளும் அவள் கண்களில் தழும்பிய கண்ணீரும் என்னை மிகவும் பாதித்தன. நான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சித்தேன். அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்களை ஒருபோதும் தனியாக இருக்க விடமாட்டேன் என்று உறுதியாகச் சொன்னேன். என் பேச்சைக் கேட்டு அண்ணி கொஞ்சம் அமைதியானாள். ஆனால் அடுத்து நடந்தது எதிர்பாராதது. அவள் தன் தலையை என் தோளில் சாய்த்து அழத் தொடங்கினாள். வினோத், இனிமேல் இந்த வீட்டில் நீதான் எனக்கு ஆதரவு. அண்ணன் இல்லாததால் நான் முற்றிலும் தனிமையில் இருப்பது போல் உணர்கிறேன் என்றாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள் ஒரு புதிய உணர்வை உருவாக்கியது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் நான் என் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு, அண்ணி, நீங்கள் முற்றிலும் தனியாக இருப்பது போல் நினைக்காதீர்கள் என்று அவள் தலையில் கை வைத்துச் சொன்னேன். மெல்ல மெல்ல அண்ணி அமைதியானாள். அந்த நாளுக்குப் பிறகு எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறத் தொடங்கின. மறுநாள் காலையில் நான் ஹாலில் சோபாவில் உட்கார்ந்து மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் பார்வை குளியலறையின் பக்கம் திரும்பியது. அண்ணி குளித்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் லேசான கருப்பு நிற கவுன் அணிந்திருந்தாள். அது அவளுக்கு மிகவும் அழகாக இருந்தது. அவள் தலைமை முடி அவிழ்ந்து அதிலிருந்து தண்ணீர் சொட்டு கொண்டிருந்தது. அந்த காட்சி எனக்குள் ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்கியது. நான் என் கண்களை வேறு பக்கம் திருப்ப முயற்சித்தேன். ஆனால் முடியவில்லை. என் மனதில் அவளை பற்றி ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு உருவாகத் தொடங்கியது. இது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. பல நாட்கள் இப்படியே கடந்தன. நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருங்கி பழகினோம். என் மனதில் அண்ணியை பற்றிய எண்ணங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போயின. ஒரு கட்டத்தில் நான் அண்ணி இல்லாமல் இருக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டேன். என் மனதில் ஒரே ஒரு ஆசை, அண்ணியுடன் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான். மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த என் நிலையில் ஒரு நாள் என் மனதில் இருந்ததையே அண்ணியிடம் சொல்லிவிட்டேன். அதற்கு அவள் என்ன பதில் சொன்னாள்? தொடர்ந்து படியுங்கள். ஒரு நாள் கல்லூரிக்கு விடுமுறை. வீட்டில் நானும் அண்ணியும் மட்டுமே இருந்தோம். அந்த சூழ்நிலை மிகவும் அமைதியாக இருந்தது. நான் என் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அண்ணியும் அதே அறையில் இருந்தாள். திடீரென்று எங்கள் கண்கள் ஒன்று சேர்ந்தன. அந்த கணத்தில் எங்களுக்குள் எதுவும் பேசாமலேயே ஒரு புரிதல் ஏற்பட்டது. ஆனால் எங்கள் உறவு எங்களை தடுத்து கொண்டிருந்தது. அது ஒரு எல்லையை உருவாக்கியிருந்தது. நான் எனக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அண்ணி, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டட அண்ணி ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். பிறகு மெல்லச் சிரித்தவாறே, உனக்கு என்னிடம் என்ன பிடித்திருக்கிறது என்று கேட்டுவிட்டு என் பதிலுக்காக காத்திராமலே அங்கிருந்து சென்றுவிட்டாள். அவளுடைய அந்த சிரிப்பு எனக்கு ஆறுதலாகவும் குழப்பமாகவும் இருந்தது. மாலை நேரம். நாங்கள் இருவரும் ஒன்றாக சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். சூழ்நிலை சாதகமாக இருந்தது. திடீரென்று என் மனதில் ஒரு கேள்வி உதித்தது. சற்றும் யோசிக்காமல் அண்ணியிடம் கேட்டுவிட்டேன். அண்ணி, உங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிறது. இன்னும் நீங்கள் தாயாகவில்லையே, ஏன்? அந்த கேள்வி கேட்டதும் அண்ணியின் முகம் சோகமாக மாறியது. அவள் கொஞ்சம் கோபமாக, வினோத், இதை கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கிறது என்றாள். பிறகு ஆழமாக மூச்சு விட்டு, உன் அண்ணன் டாக்டரிடம் ஆலோசனை கேட்டிருந்தார். என் எல்லா ரிப்போர்ட்டுகளும் நார்மல்தான். டாக்டர் கூறியது பிரச்சனை என்னுடையது அல்ல, உன் அண்ணனுடையதுதான் என்பதைத்தான் என்றாள். அவள் குரலில் வலியும் விரக்தியும் தெளிவாகத் தெரிந்தன. கணவன் மனைவி வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் முழுமை அடையாது. இந்த குறை என்னை உள்ளுக்குள்ளேயே உடைத்துவிட்டது. சில நேரங்களில் என் முழு வாழ்க்கையும் தனிமையாக மாறிவிட்டது போல் தோன்றுகிறது என்றாள். அண்ணியின் இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் எனக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது.
அந்த இரவில் நடந்ததுதான் எங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. தொடர்ந்து படியுங்கள். அண்ணியின் வார்த்தைகள் என் இதயத்தை பிளந்தன. அவள் படும் துன்பம் என்னால் உணர முடிந்தது. நான் அவள் கையை பிடித்து கொண்டேன். அண்ணி, நீங்கள் மிகவும் தைரியசாலி. இந்த காலம் கடந்து போகும். நீங்கள் உங்களை தனியாக நினைக்காதீர்கள். நானும் அண்ணனும் எப்போதும் உங்களுடன் இருக்கிறோம் என்றேன். என் வார்த்தைகள் அவளுக்கு சற்று நிம்மதியை தந்தன. அவள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு மெல்லிய புன்னகையுடன் என்னை பார்த்தாள். அந்த இரவு முழுவதும் எங்களுக்குள் பேச்சு நீடித்தது. ஆனால் மனதில் ஏதோ ஒரு கணம் இருந்தது. சில நாட்கள் கழிந்தன. ஒரு இரவு நான் என் அறையில் படுத்திருக்கும்போது தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று அண்ணி என் அறைக்கு வந்தாள். வினோத், நீ தூங்கவில்லையா என்று கேட்டாள். நான் எழுந்து உட்கார்ந்தேன். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. ஏதோ சொல்லத் தயங்குவது போலிருந்தாள். பிறகு பெருமூச்சு விட்டு, வினோத், உனக்கு தெரியுமா, உன் அண்ணன் என்னிடமிருந்து நாட்களாக விலகியே இருக்கிறார். நான் அவரை திருமணம் செய்யும்போது அவர் என் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவார் என்று நினைத்தேன் என்றாள். அவள் வார்த்தைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு பெண்ணின் இதயத்தை பணத்தாலும் சொத்துக்களாலும் நிரப்ப முடியாது. அவளுக்கு தன் கணவனிடமிருந்து மனநிறைவு வேண்டும் என்று நான் மெதுவாகச் சொன்னேன். அண்ணி தலையசைத்தாள். ஆமாம் வினோத், பணமும் சொத்தும் என்னை தாயாக்கும் சுகத்தை தர முடியாது என்றாள். பிறகு நீண்ட மௌனத்திற்குப் பின், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதை உன்னால் மட்டுமே கொடுக்க முடியும் என்றாள். அவள் வார்த்தைகள் என் மனதில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஆனால் அதே நேரத்தில் நானும் ஒரு இளைஞன். என் மனதில் நெடுநாட்களாக குவிந்திருந்த எண்ணங்களுக்கு அது ஒரு வெளியேற்றமாக இருந்தது. அன்று இரவு நாங்கள் இருவரும் எங்கள் எல்லைகளை தாண்டினோம். அந்த இரவுக்குப் பிறகு எங்கள் உறவு முற்றிலுமாக மாறிவிட்டது. ஆனால் அதன் விளைவு என்ன? அண்ணனிடமிருந்து இதை மறைக்க முடியுமா? தொடர்ந்து படியுங்கள். அந்த இரவு எங்களுக்குள் ஒரு புதிய உறவை உருவாக்கியது. நானும் அண்ணியும் பகலில் சகஜமாக இருந்தோம். ஆனால் இரவு வந்தால் எங்களுக்குள் புரியாத ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அண்ணனின் உடல்நிலையில் உள்ள இயலாமைதான் எங்களுக்கு இந்த பாதையை திறந்துவிட்டது என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஒவ்வொரு இரவும் நாங்கள் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டோம். அண்ணியின் முகத்தில் ஒரு புதிய மலர்ச்சி, அவள் சிரிப்பில் ஒரு புத்துணர்ச்சி. நான் அவளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாலும் என் மனதில் ஒரு பயம் தொடர்ந்து இருந்தது. இது வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சம். 4 மாதங்கள் இப்படியே ஓடின. ஒரு நாள் அண்ணிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவளுக்கு வாந்தி, குமட்டல் அடிக்கடி ஏற்பட்டது. நான் உடனே அவளை அருகிலுள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றேன். டாக்டர் அவளுக்கு சில பரிசோதனைகளை செய்தார். பரிசோதனை முடிவுகள் வந்ததும் டாக்டர் சிரித்தவாறே, நீங்கள் தாயாக போகிறீர்கள் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட அண்ணி அப்படியே உறைந்து போனாள். பிறகு அவள் முகத்தில் ஒரு பிரமிப்பும் மகிழ்ச்சியும் ஒருங்கே தெரிந்தன. அவள் கண்களில் கண்ணீர் ததும்பியது. அந்த கண்ணீர் வலியின் கண்ணீர் அல்ல, பேரானந்தத்தின் கண்ணீர். நான் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் அவள் என் கையை பிடித்து கொண்டாள். வினோத், இன்று நான் அடைந்த சந்தோஷத்தை நான் கனவிலும் நினைத்ததில்லை. நான் தாயாகப் போகிறேன், இது உன்னால் நடந்தது என்றாள். அவள் முகத்தில் மட்டற்ற பூரிப்பு. ஆனால் என் முகத்தில் மகிழ்ச்சியை விட கவலையே அதிகமாக இருந்தது. அண்ணி அதை புரிந்து கொண்டாள். வினோத், ஏன் இப்படி கவலைப்படுகிறாய் என்று கேட்டாள். நான் அவளிடம், அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் என்னை மன்னிப்பாரா என்று கேட்டேன். அண்ணியின் கர்ப்பம் ஒரு ரகசியம். ஆனால் அதை நிரந்தரமாக மறைக்க முடியுமா? அண்ணன் எப்போதாவது திரும்பி வந்துவிட்டால்? அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ அடுத்து நடந்தது என்னை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தொடர்ந்து படியுங்கள். நான் கேட்ட கேள்விக்கு பிறகு அண்ணி சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு, வினோத், நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பே நாங்கள் டாக்டரிடம் சென்றிருந்தோம். உன் அண்ணனின் ரிப்போர்ட்டில் ஒரு உண்மை இருந்தது என்றாள். நான் கூர்ந்து கவனித்தேன். அவர் மிகவும் விரக்தியில் இருந்தார். நம் தலைவிதியில் குழந்தை இல்லை என்றால்
என்ன செய்வது என்று அவர் தவித்தார். பிறகு அவர் ஒரு முடிவு எடுத்தார். உன் அப்பாவிடமிருந்து நீங்கள் படிப்புக்காக வருவதாக ஃபோன் வந்த அன்று இரவு அவர் என்னிடம் சொன்னார். வினோத் இப்போது பெரியவனாகிவிட்டான், உடலில் பலசாலியாகவும் இருக்கிறான். அவனுடைய உதவியுடன் நம் குழந்தை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றாள். அவள் வார்த்தைகள் என் காதுகளை நம்ப மறுத்தன. என்ன சொல்கிறீர்கள் என்று பதறியுடன் கேட்டேன். ஆமாம் வினோத், உன் அண்ணனேதான் இந்த திட்டத்தை வகுத்தான். ஆரம்பத்தில் நான் மறுத்தேன். ஆனால் அவர், நீ இப்படி செய்யாவிட்டால் நான் இறந்து விடுவேன், குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஆணாக இந்த உலகில் வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொன்னார். அவர் மனநிலை சரியில்லை. கடைசியில் என் கணவருக்காக நான் ஒப்புக்கொண்டேன் என்றாள். நீ வந்ததும் உன்னை பார்த்ததும் என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. என் குழந்தை உன்னைப் போல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்று மேலும் கூறினாள். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நான் நினைத்தது போல் இது ஒரு தவறான உறவு இல்லை, இது ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வு. நான் ஓர் அம்சமாக மட்டுமே இருந்தேன். என் மனதில் கோபமும் வலியும் குழப்பமும் ஒருங்கே எழுந்தன. இந்த சூழ்ச்சியை அறிந்த பிறகு நான் என்ன செய்வேன்? அண்ணனிடம் நேரில் கேட்க வேண்டுமா, அல்லது இதையெல்லாம் மறந்து மேலே போக வேண்டுமா? அண்ணி அடுத்து சொன்னதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுக்க வைத்தது. தொடர்ந்து படியுங்கள். அண்ணி தொடர்ந்து பேசினாள். வினோத், எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். இந்த உண்மையை நீ எப்போதும் ரகசியமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை நடந்த அனைத்தையும் உன் மனதிலிருந்து விடு. இனிமேல் உன் அண்ணனுக்கு நீ தம்பியாகவே இருக்க வேண்டும் என்றாள். இல்லையென்றால் நானும் உன் அண்ணனும் யாருக்கும் முகம் காட்ட முடியாமல் போய்விடுவோம் என்று அவள் கண்கள் கலங்கச் சொன்னாள். நான் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் குடையெடுத்தன. கடைசியில் நான் அண்ணிக்காக இந்த உண்மையை என் மனதுக்குள்ளேயே பூட்டி வைப்பதாக சத்தியம் செய்தேன். அண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பின்னர் உடனே அண்ணனுக்கு தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் அப்பாவாகப் போகிறீர்கள் என்று சந்தோஷமாகச் சொன்னாள். போனில் அண்ணனின் மகிழ்ச்சி குரல் எங்கள் வீடு முழுவதும் ஒலித்தது. எத்தனை வருட காத்திருப்புக்குப் பிறகு அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. 9 மாதங்கள் கடந்தன. அண்ணி ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையை கைகளில் ஏந்தியபோது அண்ணியின் முகத்தில் அன்பும் பாசமும் பொங்கின. அண்ணன் அமெரிக்கா வேலையை ராஜினாமா செய்து குடும்பத்துடன் நிரந்தரமாக இருக்க முடிவு செய்தான். குழந்தையின் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க அவன் ஆசைப்பட்டான். நான் இவற்றையெல்லாம் ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டிருந்தேன். மெல்ல மெல்ல நான் அங்கிருந்து விலகிக் கொண்டேன். வேறு ஊருக்குச் சென்று ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தேன். இந்த ரகசியத்தை என் மனதுக்குள்ளேயே புதைத்துவிட்டேன். அண்ணனும் அண்ணியும் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் உறவில் புதிய சூரிய உதயமே எழுந்துவிட்டது. குழந்தையின் சிரிப்பில் அந்த வீடு நிறைந்திருக்கிறது. இந்த கதையை படித்துவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அண்ணனின் முடிவு சரிதானா, அல்லது அண்ணியின் செய்கையில் தவறு இருக்கிறதா, அல்லது நான் எடுத்துக்கொண்ட முடிவு சரியானதா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தெரிவிக்கவும். இதோ கதையின் முடிவு. ஆனால் இது போன்ற உண்மைச் சம்பவங்கள் நிறையவே நடக்கின்றன. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ளத் தவறாதீர்கள். நன்றி.